Hi friends, welcome to ROJAS cooking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பிஸ்கட் வச்சு செய்யக்கூடிய ஒரு புட்டிங் டெசர்ட் ரெசிபி பார்க்க போறோம். நம்ம போன வீடியோலயே பிஸ்கட் வச்சு ஒரு ரெசிபி போட்டிருந்தோம். அது வந்து க்ரீம் யூஸ் பண்ணி நம்ம அந்த ரெசிபியை வந்து பண்ணியிருந்தோம். உங்ககிட்ட க்ரீம் இல்லை, க்ரீம் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த ரெசிபி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடக்கூடிய ஒரு ரெசிபி. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 15லேருந்து 20 பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கேன். மேரி பிஸ்கட் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம். பார்லேஜி, மில்க் பிக்கிஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி கையை வச்சு குட்டி குட்டியாக உடச்சி செய்து வச்சுக்கோங்க. உடச்சிட்டு நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு 25லேருந்து 30 பிஸ்கட் தேவைப்படும். எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். அடுத்து ஒரு சாஸ்பேனில் ஒரு அரை கப் அளவுக்கு சுகர், ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் வந்து ஒரு 2 கப் பால் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி, மைதா மாவு கட்டி விழாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மீதி பால் வந்து சேர்த்துக்கோங்க. மொத்தம் 2 கப் பால் வந்து நான் சேர்த்துருக்கேன். இனி இதை வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் கேஸில் வச்சிடலாம். வச்சுட்டு வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கிளறுங்க. நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு திக்காக ஆரம்பிக்கும், லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம் அப்படி இல்லைனா லோ ஃப்ளேமுக்கு வச்சுக்கலாம். கட்டியாக ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். கைவிடாமல் ஆனால் கிளறிக்கிட்டே இருங்க. ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரை நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு திக்காக வரணும். அப்போ தான் நம்மளுக்கு புட்டிங் வந்து செட் ஆகும். இந்த மாதிரி திக்காக வந்ததும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கிடலாம். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காகவே வர வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும்போதே இறக்கி எடுத்துக்கிறேன். இறக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு நிமிஷம் கைவிடாமல் சும்மா கிளறிக்கிட்டே இருங்க. நான் இப்போ அடுப்பில் வைக்கல, அடுப்பில் வைக்காமலே 1 நிமிஷம் கிளறிட்டு தனியாக வச்சிடலாம். அடுத்து நீங்கள் எந்த இதில் செய்ய போகிறீங்களோ, ட்ரேயில் செய்ய போகிறீங்களா, எதில் செய்ய போகிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு லேயர் பிஸ்கட் வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பிஸ்கட் நம்ம உடச்சி வச்சுருந்தாலும் அது பிஸ்கட் ஒரு லேயர் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா புட்டிங் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு மேலே பிஸ்கட்டு, அதுக்கு மேலே புட்டிங், அதுக்கு மேலே பிஸ்கட். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை லேயர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த புட்டிங் முடிகிறது வரை நம்ம வந்து பிஸ்கட் லேயர்னு மாற்றி சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். நான் வந்து மறுபடியும் ஒரு 5-6 பிஸ்கட் எடுத்து போட்டு மறுபடியும் உடச்சி சேர்த்துக்கிறேன். மொத்தம் ஒரு 25லேருந்து 30 பிஸ்கட் தேவைப்படும். நீங்கள் வந்து மொத்தமாக ஒரே லேயரில் செஞ்சிட்டாலும் சரி தான். மொத்தமாக பிஸ்கட்டை வந்து சேர்த்துட்டு மேலே உள்ள லேயரில் வந்து புட்டிங்கை சேர்த்துக்கலாம். அது எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். நம்ம புட்டிங் எல்லாம் அப்படி சேர்த்ததுக்கப்புறமா நான் மறுபடியும் அதே சாஸ்பேனில் ஒரு 50 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மெல்ட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க. இல்லை டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்தாலும் சரி தான். இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை அந்த புட்டிங் மேலே வந்து நான் சேர்த்துக்கிறேன். இனி இதை வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசர் அப்படி இல்லை ஃப்ரிட்ஜ் எதுனாலும் சரி தான், எதில் வேணாலும் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்தாலே போதும். இப்போ நம்ம இதை வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 20 நிமிஷமாகவே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து ரொம்பலாம் செட் ஆகாது. ஏன்னா நம்ம மேலே பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்பலாம் செட் ஆகாது. ஒரு நார்மலாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக பால் பவுட்ரு வந்து சலித்து சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் சாக்லேட் சிரப் சேர்த்துட்டு பிஸ்கட் வந்து கொஞ்சமாக இதே மாதிரி ஃபஸ்ட்டு உதுத்தி வச்ச மாதிரி உதுத்தி வச்சுருக்கேன். அதை வந்து 4 கார்னர்லேயே வச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதான். பிஸ்கட் வச்சு செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட க்ரீம் இல்லை, க்ரீம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நம்ம அந்த பிஸ்கட்டோட சேர்த்து எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை வந்து சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சாக்லேட் ஃப்ளேவரில் கூட பண்ணிக்கலாம். சாக்லேட் ஃப்ளேவர்லங்கும் போது அந்த பால், நம்ம கார்ன்ஃப்ளவர் பால் எல்லாமே சேர்த்து கொதிக்க வச்சோம்ல, அதிலே ஒரு 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் கிடச்சிரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிச்சமான ஒரு ரெசிபியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நல்லா திக்காக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த புட்டிங் வந்து நல்லா திக்காகும். அதுக்கப்புறமா நீங்கள் சேர்க்கும் போது இன்னுமே திக்காகும். இதையுமே ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிடும்போது இன்னுமே கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.